ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து நம்ம இன்ச் டேப் எதுவும் அளவு இல்லாமல் எப்படி ஒரு நிதானத்தில் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறது. ஏன்னா வந்து எப்பவும் நீங்கள் அளந்து அளந்து ஒன்றுக்கும் டேப்பில் வச்சு அளந்து நம்ம கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டைம் அதிகமாகும். இதே ஆல்ரெடி இந்த நிதானத்தில் கட் பண்ணுற வாட்டம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ப்ளவுஸுங்கிறது உங்களுக்கு கட்டிங் பண்ணவும் டைம் எடுக்காது, ஸ்டிச்சிங் பண்ணவும் டைம் எடுக்காது. இப்போ எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி நம்ம ப்ளவுஸ் வந்து நிதானத்தில் கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, அடிப்பாட்டம் வந்து பாருங்கள், இதில் லைட்டாக பிசுறு இருக்கும். அடிப்பாட்டம் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சு இதே போல் அப்படியே நிதானத்திலே ஒரு 1/4 இன்ச் பக்கம் அளவு வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இதே போல் இப்படி இந்த கிராஸை கட் பண்ணி எடுத்துட்டு, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வாயில் ப்ளவுஸாக இருந்தாலும் அல்லது பியூர் காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் சரி, எந்த கிளாத்தாக இருந்தாலும் லைனிங் இல்லாத கிளாத்துக்கு வந்து நான் வந்து அடிப்பாட்டம் மடிச்சடிக்க ஒரு 2 இன்ச் பக்கம் அளவு வச்சுக்குவேன். அப்போ 2 இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கிறது அப்படின்னா எப்படி நம்ம அளவு வைக்கணும், இதே போல் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நிதானத்தில் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு, இது வந்து நமக்கு ஒரு 2 இன்ச் அளவு சரியாக வந்துடும். இப்போ இந்த ஸ்கேலுங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கேலோடைய அகலம் வந்து 1.5 இன்ச் வரும். அப்போ 1.5 இன்ச் அளவு வந்தால் அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு ஒரு ஸ்கேல் அளவு அகலம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு, நம்ம 2 மடிப்பு மடிக்கும் பொழுது உங்களுக்கு அடிப்பாட்டம் அளவு கச்சிதமாக வந்துடும். இப்போ அதிலிருந்து ப்ளவுஸை வந்து நம்ம அளவு ப்ளவுஸை 2ஆக மடித்து இந்த அந்த பேக் பார்ட்டை மட்டும் இதே போல் மடிச்சுக்கிங்க. மடிச்சுட்டு இப்படி அளவு வைங்க. இதே போல் அளவு வச்சு நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் சுருக்கம் ஏதாவது இருந்ததுன்னா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கங்க. அயன் பண்ணிவிட்டு இப்படி நல்லா இப்படி வைங்க. சமமாக அப்படி வச்சுட்டு, இப்போ நான் அந்த ப்ளவுஸை கச்சிதமாக அப்படி வைக்கும் பொழுது எனக்கு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒதுங்குது பாருங்கள். இந்த இடம் இருக்குங்கள, ஏன்னா ஒரு சில ப்ளவுஸில் இதே போல் வரும். நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ இதே போல் வரும்பொழுது நீங்கள் இந்த இடத்துல வந்து பேக் பார்ட் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் டாட் பிடிக்க விட தேவையில்லை. ஏன்னா இங்கே 1/4 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா வருது. அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் மட்டும் அளவு வச்சுக்கிட்டால் போதும். இப்போ அதிலிருந்து இப்போ பின்கழுத்து எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு, நெக்குடைய அகலம் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதே போல் இந்த ஷோல்டர் எந்த இடத்துல ஷோல்டர் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த இடத்துல இந்த சைடு பேக் பார்ட் சைடு அளவு இப்படியே வச்சு பார்த்துட்டு வந்து இந்த ஜாயிண்ட் கம்கட் ஜாயிண்ட் எங்கே தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே 1/4 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வர்றதுனால நான் டாட்டுக்கு 1/4 இன்ச் வந்து அங்கே விட தேவையில்ல பேக் பார்ட்டில் அடி பாட்டத்தில். இப்போ அடுத்து ஷோல்டர்கிட்ட இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அதுக்கு மேலே ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாஸ் ஷேப்பில் இதே போல் இப்படி வரைங்க. ஸ்கேலால் தையலுக்காக விட்ட அளவுலேருந்து இதே போல் ஸ்கேலில் இப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி அடியில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே தையலுக்கு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்த உங்களுக்கு நான் கிளியராக நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதே போல் இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எதுக்காக இந்த இடத்துல நான் பாஸ் ஷேப்பில் 2 டைம் இதே போல் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க. அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கச்சிதமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த உள் வளைவு தெரியுது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம கட் பண்ணணும். இந்த ஆட்டம் மார்க்கரில் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து நெக்கு தச்சு மடிக்கும் பொழுது கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்து ஆம்போல் அளவுகிட்டையும் இதே போல் ஃபஸ்ட்டு இதே போல் ஃபஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதோட நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அந்த கோட்டோட மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே போல் மார்க் பண்ணுங்கள். இந்த மேலே எதுக்காக நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மேலே நான் மார்க் பண்ணுற கோட்டில் தான் நம்ம கட் பண்ணும் பொழுது கட் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு தெரிகிற கோட்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு ரொம்ப பெருசாக போயிடும். இது வந்து நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா உள்ள அளவு. இப்போ நீங்கள் கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு கச்சிதமாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி மார்க் பண்ணிட்டாங்களா,
இதுதான் வந்து நமக்கு பேக் பார்ட் அளவு முடியிற இடம். அப்போ முடியிற இடத்துலேருந்து இப்படி ஸ்கேலை வைங்க. அப்போ இதே போல் நீங்கள் ஸ்கேலை வைக்கும் பொழுது உங்களுக்கு சைடு அளவு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ ஒரு ஸ்கேலோடைய அகலங்கிறது 1.5 இன்ச்சுங்களா, அப்போ நீங்கள் டேப்பில் தான் அளக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு கச்சிதமாக 1.5 இன்ச் வந்துடும். இதே போல் நீங்கள் அளவெடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் டேப்பில் கூட நீங்கள் அளந்து பாருங்கள், கச்சிதமாக உங்களுக்கு வந்துடும். இப்போ இதே போல் விட்டாச்சுங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆம்கோல் வளைவுக்காக இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா ஆம்கோல் சுருக்கம் வராமல் இருக்கணும், அதுக்காக நான் 1 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். பாருங்க, இப்படி விரலில் நம்ம கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்படி 1 இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கிங்க. 1 இன்ச் அளவு வச்சு இந்த இடத்துல மெயினாக வந்து சென்டர் பண்ணுங்கள். இதிலிருந்து இந்த அகலத்தையும் இப்படி சென்டர் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேங்கள்ல, அதிலிருந்து அப்படியே வளைவு கொடுங்க. இப்படியே வளைவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு கச்சிதமாக வந்துடும். நீங்கள் அது தெரியாத லாஸ்ட்டாக ஒரு கோடு வருது பார்த்தீங்களா, அந்த கோட்டில் நீங்கள் தள்ளி வரைகிறதுனால தான் உங்களுக்கு ஆம்கோல் மிஸ்டேக் வந்துடுது. நம்ம தையலுக்காக விட்டதுலேருந்து தான் நம்ம இப்படி தான் அந்த மேல் கோடு தெரியுதுங்களா, உள்கோட்டுக்குள்ளேயே கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த 2வது தெரிகிற கோட்டில் கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேயே தான் நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு வரணும். தள்ளி நம்ம இன்னொரு கோட்டில் மார்க் பண்ணதில் கட் பண்ணிட்டா கழுத்து அகண்டு போயிடும், லூஸ் வந்துடும். அதனால தான். இப்போ அடுத்து ஆம்கோல் சுற்றளவும் இதே போல் கட் பண்ணிக்கலாம். 2வது உள்ள மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேயே எப்படி கட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த இடத்துல சைடு, ஏன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். டேப் எதுவும் இல்லாமல் நிதானத்தில் இதே போல் நீங்கள் கட்டிங் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது, பக்காவாக இருக்கும். இது அடிப்பாட்டம் அடிச்சடிக்க சிசர் கட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம பேக் பார்ட்டில் டாட் பிடிப்போம். அப்போ ஷோல்டர் அப்படியே சென்டர் பண்ணி எடுத்துருவாங்க. ஷோல்டரை சென்டர் பண்ணி இந்த இடத்துல அப்படியே ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலிருந்து அளவு ப்ளவுஸில் டாட் வந்து எத்தனை அளவு ப்ளவுஸில் பின் டாட் வந்து உயரம் அப்படியே நம்ம அளவு எடுத்துக்கொண்டி தான் பாருங்கள். இதில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ இந்த உயரத்தை அடிப்பாட்டத்திலேருந்து டாட் வந்து இதுவரை வருது நமக்கு. அந்த இடத்துக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் 1/4 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல விட்டுட்டேன். அப்போ ஒரு 1/4 இன்ச் பக்கம் விட்டுருக்காங்களா, இதுலேயும் நம்ம ஸ்ட்ரைட்டாக இதே போல் ஒரு மார்க் பண்ணி ஒரு 1/4 இன்ச் பக்கம் பிடிச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா கச்சிதமாக வந்துடும் நமக்கு பேக் பார்ட்டில். அவ்வளோதான். இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ பேக் பார்ட் வந்து டாட் அவ்வளோதான். பின்னாடி நம்ம டாட் பிடிப்பாங்கள்ல அந்த அளவு இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்களா. இப்போ அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஆம்கோல் சுற்றளவை அளந்து பார்க்கலாம். இப்படி இந்த ஆம்கோல் சுற்றளவு இருக்குங்கள, இதை நீங்கள் இப்படி மடக்கி அப்படியே கை எப்படி நல்லா வந்து இப்படி நல்லா உள்ளே நகர்த்தி விட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட அளந்து பார்த்துக்கலாம். அப்படியே வச்சு நல்லா இந்த ஷோல்டர் நம்ம பிடிச்சிருவோம். அது இல்லாத பார்த்திங்கன்னா அப்படி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டு போகும்போது கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு அது கூட வேண்டாங்க, இப்படி நீங்கள் ஈஸியாக அளவிடுங்க. இல்லைனா இந்த இடத்துல ஷோல்டர் அப்படி பிடிச்சிருவாங்களா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இப்படி கையில் மடக்கிக்கிங்க. இதிலேருந்து இப்படி வச்சு பாருங்கள். இங்கே 1.5 இன்ச்சு போயிடுங்களா தையலுக்கு. அப்போ இப்படி நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்லலாம் டாட் நம்பர்லாம் பிடிப்பாங்களா, அப்போ கச்சிதமாக வந்துடும். உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு கம்மியாகவும் ஆகாது, அதிகமாகவும் இருக்காது. அதே போல் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம டேப்பில் தான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதே போலேயே கூட செக் பண்ணிக்கலாம். அடுத்து கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கை கிளாத்தை இதே போல் கரைபாகம் எண்ணெய் பார்த்துருக்க மாதிரி நான் மடித்து போட்டுக்கிறேன். மடித்து போட்டுட்டு ஓப்பன் பகுதி எண்ணெய் பார்த்துருக்க மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு கையில் வந்து மடித்து தைக்கிற இடத்துல நமக்கு ஏற்றம் இறக்கம் வராத அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கை மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கச்சிதமாக வந்துடும். இப்போ அதிலிருந்து நம்ம கையோடைய லென்த் அளவு எடுத்துக்கலாம். இதே போல் அளவு ப்ளவுஸில் உள்ள கை கிளாத்தை இதே போல் வைங்க. இப்போ இதே போல் அளவு வச்சுட்டு இப்போ எந்த இடத்துல கையோடைய சுற்றளவு முடியுதோ அவுத்த ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு
இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எந்த இடத்துல இந்த கம்கட் ஜாயிண்ட் தெரியுதோ அந்த இடத்துக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கை சுற்றளவுக்கு மார்க் பண்ணியாச்சுங்களா. இந்த இடத்துல அப்படியே அளவு வச்சுட்டு வந்து கையோடைய உயரம் இதே போல் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படியே திருப்புங்க. அப்படியே அந்த ஃப்ரண்ட் பார்ட் உள்ள கிளாத்தெல்லாம் அப்படி நகர்த்தி பார்க்கும்பொழுது அந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல முடியுதோ உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் முடியுதுங்களா. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸ் எடுத்துருவோம். ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், 1.5 இன்ச் விடணும். தையலுக்கு எப்படி நம்ம பேக் பார்ட்டில் ஒரு ஸ்கேல் அளவு வச்சோமோ அதே போல் கை கிளாத்துக்கிட்டேயும் நம்ம ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கலாம். இதே போல் 1.5 இன்ச் அளவு விட்டாச்சு. கச்சிதமாக எனக்கு எக்ஸ்ட்ராவும் இல்லாத கம்மியாகவும் இல்லாத 1.5 இன்ச் கச்சிதமாக வருது. இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் தையலுக்கு விட்டாச்சுங்களா. விட்டதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவு வைக்கணும். இங்கேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவு வைக்கணும். இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் பக்கம் அளவு வச்சுட்டு அப்படியே அப்படி மார்க் பண்ணுங்கள். கிராஸ் கொடுங்க. கை சேப் கொடுத்து இதே போல் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ அடுத்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் பக்கமும் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வரணும், இது வந்து நமக்கு பேக்கில் வரணும். அவ்வளோதான். இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கைக்கிட்ட சுருக்கம் வரவே வராது. அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச்சு கிட்ட ஒரு சிசர் கட் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பக்கமும் இதே போல் கட் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு சிசர் கட் கொடுங்க. கொடுத்துட்டு கை கிளாத்தை இதே போல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் குடஞ்சி கட் பண்ணுங்கள். கைக்குழி கண்டிப்பாக கட் பண்ணினா தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும். பாருங்கள், இவ்வளோது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கை வேலை நமக்கு முடிஞ்சுதுங்களா. இப்போ நம்ம கை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கை கிளாத்தும் அந்த பேக் பார்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்சதும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஷோல்டரை மடிச்சிக்கிங்க. இந்த ஷோல்டரை மடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வச்சு இப்படி பாருங்கள். இப்படி நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது அந்த 1.5 இன்ச்சும் அந்த சிசர் கட் கச்சிதமாக வருதுங்களா. அப்படி வரும்பொழுது நீங்கள் கை இணைக்கும் பொழுது கச்சிதமாக வந்துடும். கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்காது. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்ட்டு இதே போல் கிளாத்தை சமமாக வச்சுக்கிங்க. வச்சுட்டு இப்போ இந்தாண்ட இந்த கரபாகம் தெரியுதுங்கள, இந்த கரபாகம் தெரிகிற சைடை நான் கட் பண்ணலை. ஏன்னா கரபாகம் தெரிகிற பக்கம் நமக்கு பட்டி கிளாத்துக்கு நீளமாக இருக்குது கிளாத், அதனால் நமக்கு அது போதும். இப்போ இந்த கிளாத்துக்குள்ளேயே நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நேர் கட்டிங் அப்படின்னா நீங்கள் பேக் பார்ட் கிளாத்தை நேராக போட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு கிராஸ் கட்டிங் அப்படின்னா நீங்கள் கிராஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்டிங் வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன். இப்போ இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பேக் பார்ட்டில் வந்து கச்சிதமாக அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோங்கல்ல, பேக் பார்ட்டை அப்படியே தூக்கி போடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே 1/4 இன்ச் விடணும். 1/4 இன்ச் விட்டுட்டு தான் பேக் பார்ட் அளவை நம்ம எடுத்து அப்படியே மார்க் பண்ணணும். எதுக்காக இந்த 1/4 இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் நம்ம பிடிச்சு தப்போம். இந்த கொக்கிப்பட்டி தெரியுதுங்களா, அதுக்கு பிடிச்சு தப்போம். அப்போ 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டதுலேருந்து இப்படி பேக் பார்ட் அளவு வைங்க. அப்படியே நீங்கள் தள்ளி வச்சிடாதீங்க. ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து குறைஞ்சி போயிடும். நமக்கு ஃப்ரண்ட்டோடைய அகலம் குறைஞ்சிரும். அதனால் இதே போல் தான் நீங்கள் அளவு வைக்கணும். பேக் பார்ட்டை அளவு வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கச்சிதமாக அளவு வச்சுட்டு இந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த இடத்துக்கிட்டே இப்படி மார்க் பண்ணுங்கள். அப்படியே அந்த பேக் பார்ட் எங்கெங்கே நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அது உள்ளேயே அப்படியே நம்ம டிசி கட்டியால் இப்படி மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேங்க. எதனால் ஒரு 1/4 இன்ச் ஒரு தள்ளி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 1/4 இன்ச் வந்து ஸ்டார்டிங்கில் டாட் பிடிப்பேன். அதனால் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். வச்சுட்டு
இப்போ இந்த பேக் பார்ட் வந்து கிராஸாக இருக்குங்களா, அந்த கிராஸாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக நேராக தான் மார்க் பண்ணணும். எதனால் இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இப்போ இவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் டாட் நம்ம ஒரு 2 இன்ச் 2 இன்ச் பிடிப்பாங்கள்ல, அப்போ இந்த அளவுகள் வந்து கச்சிதமாக வந்துடும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கணும். பேக்கை விட நீங்கள் பேக்கில் உள்ள மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் கிராஸ் பெண்ட் கொடுத்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது எப்போவும். ஸ்ட்ரைட்டாக தான் மார்க் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காகவும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே நம்ம ஷோல்டருக்கு நம்ம பிடிச்சிருவோங்கள்ல, இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச் பக்கம் பிடிச்சிக்குவோம். அந்த ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து தான் நெக்கோடைய அகலத்தை நம்ம வைக்கணும். நெக்கோடைய ஹைட்டு அகலம் எல்லாமே வைக்கணும் நம்ம. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து நெக்கோடைய ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு பார்ட்டில் முன்கழுத்தோடைய நெக்கு வந்து எப்படி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அழகாக நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷோல்டர் அளவு அப்படி வச்சுக்கிங்க. வச்சுட்டு இந்த ஷேப்பில் இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க. இப்படி அளவு ப்ளவுஸை நீங்கள் வைக்கும் பொழுதே அப்படியே உங்களுக்கு ரவுண்டாக வளைஞ்சு கொடுக்கும். எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு மார்க், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதிலிருந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதே போல் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு முன்கழுத்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம டாட் பிடிப்பாங்கள்ல, நம்ம கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் டாட் பிடிக்கல. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. எதுக்கு இந்த இடத்துல நான் 3 டைம் மார்க் பண்ணுறேன்னா, சென்டராக ஒரு டாட் பிடிப்போம். அதுக்காகவும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஷோல்டருக்கும் இந்த மெயின் டாட் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கும் இப்படி மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஷோல்டருக்கும் இந்த மெயின் டாட் வந்து உயரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதுங்களா எனக்கு? இதுக்கு நேராக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளி கீழே மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதே போல் இப்படி மார்க் பண்ணிட்டோமா? மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைடு அளவு. இந்த சைடில் ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட்டில் ஆம்கோல் கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டோம். அதனால் அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் விட தேவையில்லை. அதிலேருந்து இப்படியே வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். பட்டி தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளி கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். எந்த இடத்துல நான் மார்க் பண்ணி முடிச்சிருக்கணும் அந்த இடத்துல இப்படி ஸ்கேலால் இப்படி ஷேப் கொடுங்க. இதே போல் இப்படி ஷேப் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டாட்டோடைய மெயின் டாட்டோடைய உயரமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அகலம் மார்க் பண்ணணும். பாருங்க, இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் தையலுக்கு விட்ட கோட்டிலேருந்து எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதில் இப்படி சென்டராக மார்க் பண்ணி இங்கேருந்து 1.25 இங்கேருந்து 1.25 இன்ச் வச்சுக்கிங்க. வச்சு இப்படி ஒரு வி ஷேப்பில் இப்படி கொடுத்துங்க. வி ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போடுங்க சென்டராக. அடுத்து இந்த பக்கம் ஒரு கிராஸு, இந்த பக்கம் ஒரு கிராஸு. அவ்வளோதான் மெயின் டாட்டோடைய வேலை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சிங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ சென்டராக கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் சென்டராக அப்படியே மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு 1.5 இன்ச் கேப் வரணுங்க கண்டிப்பாக. இப்போ இது நம்ம பிடிச்சு தைக்கிற அளவு. இப்போ அடுத்து இந்த ஆம்கோல் டாட் மட்டும் நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி தான் பிடிக்கணும். இப்போ இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த சென்டர் டாட்டை கணக்கு பண்ணுங்கள். கணக்கு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்லேருந்து கணக்கு பண்ணிவிட்டு இதிலேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேலால். இப்படி நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா வர ஒரு 1/4 இன்ச் ஸ்டார்டிங்கில் அதிகமாக தொடங்கி வர வர கம்மியாக கொண்டுட்டு வந்துடணும். இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா எல் ஷேப்பில் இப்படி ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் பக்கம் குடஞ்சி கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான்.
ஏன்னா நம்ம கைக்கிட்ட எப்படி குடஞ்சி கட் பண்ணணுமோ அதே போல் குடஞ்சி கட் பண்ணிக்கணும். இந்த ஆம்கோல் டாட்டை மட்டும் இந்த பாயிண்ட் இங்கே வருதேன்னு சொல்லி நீங்கள் தள்ளி வந்து ஆம்கோல் டாட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து உங்களுக்கு கச்சிதமாக உட்காராது. எப்போ நீங்கள் டாட் மார்க் பண்ணும் பொழுது வந்து ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. இல்லைனா நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் டேப்பில் அளக்காமல் கட் பண்ணும் பொழுது 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ் வந்து லைனிங் இல்லாத ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ண நமக்கு ஒரு 10 நிமிஷம் அல்லது அதிகபட்சம் எடுத்துக்கிட்டால் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் ஸ்கேல் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. எப்படி நம்ம பேக்கில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணி சிசர் கட் கொடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வேலையும் முடிஞ்சிடுச்சு. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் ப்ளவுஸில் வரவே வராது. இப்போ நம்ம பட்டி கிளாத் கட் பண்ணிக்கலாம். பட்டி கிளாத் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கரபாகம் இருக்குங்களா, இதில் 2 பீஸ் இருக்குது. அப்போ அந்த 2 பீஸையும் நீங்கள் இந்த ஷேப்பில் இப்படி மடிங்க. இப்படி நீங்கள் மடிக்கும் பொழுது உங்களுக்கு உள்பட்டிக்கு வந்து வேறு கிளாத் வந்து கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு இந்த க்ரீன் கலர்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமும் வந்து சமமாக நமக்கு இருக்கும். வேறு கிளாத் வந்து கொடுக்க தேவையில்லை. இதே போல் இப்படி ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை ஃப்ரண்ட் பார்ட்டோடைய அகலத்தை இப்படி வச்சு பாருங்கள். அகலம் எந்த இடத்துல முடியுதோ அதிலிருந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே டாட் அகலம், ஏன்னா நம்ம டாட் வந்து பிடிப்போம், அதனால் பட்டி கிளாத் கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணிக்கிங்க. ஃப்ரண்ட் பார்ட் அகலத்தை விட பட்டி கிளாத் கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கம்மியாகவே அகலம் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஸ்கேல் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணுங்கள். ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. அலோ ப்ளவுஸ் எடுத்து இதே போல் எந்த இடத்துல பட்டி கிளாத் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணுங்கள். அதே போல் சைடு பட்டி அளவையும் வைங்க. இதே போல் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட்டோடைய இந்த மெயின் டாட்டுக்கு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இதே போல் இப்படி வைங்க. தையலுக்கும் சேர்த்து இப்படி அளவு வச்சு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு கோடு. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி இதே போல் இப்படி சேஃப் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்படி ஸ்கேலால் இப்படி நீங்கள் சேஃப் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பட்டி கிளாத் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க ப்ளவுஸோடைய வேலை. அவ்வளோதான் முடிஞ்சுது. நமக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ணியாச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம நெக்கு இப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நெக்குக்கு நம்ம துணி கொடுத்து தான் திருப்பி தைக்கணும். இங்கே கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க மடிச்சடிக்கிறதுக்காக. இப்போ 2 பட்டி கிளாத் 2 சைடுக்கும் எனக்கு ஒரே கலரில் துணி கிடச்சிக்கிச்சு. அடுத்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்கு வந்து கிராஸில் வருதான்னு நீண்டு கொடுக்குதான்னு பாருங்கள். நல்லா எனக்கு நீண்டு கொடுக்குது. இழுக்கும் பொழுது நல்லா நீண்டு எந்த பக்கம் கொடுக்குதோ அந்த பக்கம் கிராஸாக இதே போல் ஸ்கேலை வைங்க. இப்படி இதே போல் இப்படி கிராஸில் மார்க் பண்ணுங்கள். இந்த பக்கமும் அதே போல் இப்படி கிராஸில் மார்க் பண்ணுங்கள். நெக்கு கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகலம் 1 இன்ச் வர மாதிரி நம்ம இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 2-3 பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ கட் பண்ணும் பொழுது இதுலேயே 2 கிளாத் வந்து இருக்குங்க. டபுள் கிளாத்தாக தான் நான் வந்து கட் பண்ணுறேன். ஒரு கிளாத்துன்னு நினச்சிக்காதீங்க. டபுள் கிளாத்தாக வரும் பொழுது எனக்கு போதுமான அளவு துணி இதில் எக்ஸ்ட்ராவே வரும். பாருங்க எவ்வளோ நீண்டு கொடுக்குதுன்னு பாருங்கள். அடுத்து இந்த கொக்கி பட்டி வீப்பட்டிக்கு நம்ம எப்படிங்க கட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எப்பயும் வந்து வீப்பட்டி தைக்கும் பொழுது கிளாத்தை 2ஆக மடித்து 2 இன்ச் வர மாதிரி இப்படி இதே போல் இருக்குங்களா, கிளாத்தை மடித்து 2 இன்ச் அகலம் வர மாதிரி வீப்பட்டிக்கு கட் பண்ணிக்கிங்க. கிளாத்தை 2ஆக மடித்து 1 இன்ச் அகலம் வர மாதிரி கொக்கி பட்டிக்கு கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து ஈஸியான முறையில் கட் பண்ணியாச்சுங்களா. உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
கட் பண்ணி முடித்த பிறகு எந்தெந்த இடத்துல நீங்கள் தையலுக்காக விட்டீங்களோ அங்கெல்லாம் வந்து 1.5 இன்ச் வருதா, 2 இன்ச் வருதா, 3 இன்ச் வருதான்னு நீங்கள் டேப்பில் கடைசியாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு கச்சிதமாக எல்லா அளவுகளும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரமே டேப் இல்லாமல் நிதானத்தில் நீங்களும் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸுக்கு கொஞ்சம் தடுமாறும். ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் இன்ச்சி டேப் இல்லாமல் ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி